எவ்வாறு தொழ வேண்டும், எவ்வாறு ஜகாத் கொடுக்க வேண்டும், எவ்வாறு ஹஜ் செய்ய வேண்டும், எவ்வாறு மார்க்க கடமைகளை இபாதத்துகளை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று எங்களுக்கு விலாவாரியாக சொல்லப்பட்டிருப்பதை போன்று நாங்கள் எவ்வாறு திருமணம் முடிக்க வேண்டும், எவ்வாறு திருமண பந்தத்திலிருந்து நாங்கள் பிரிய வேண்டிய நிலை ஏற்பட்டால் பிரிய வேண்டும், எவ்வாறு பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்பது சம்பந்தமான சட்டங்களும் சொல்லப்படாமல் இல்லை. நாங்கள் மரணித்தால் எங்களுடைய சொத்துக்கள் எவ்வாறு எங்களுடைய சந்ததிகளுக்கு பிரிந்து செல்ல வேண்டும் என்ற சட்டங்கள் சொல்லப்படாமல் இல்லை. இதையும் தாண்டி ஒழுக்க விழுமியங்கள் என்றும் பண்பாடுகள் என்றும் இஸ்லாமிய மார்க்கம் பரிபூரணப்படுத்தப்பட்ட மாற்றத்துக்கு தேவையில்லாத எந்த ஒரு காலத்துடைய மக்கள் வந்தாலும் அவர்களுக்குரிய மார்க்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சட்ட கோவையிலே அவர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட இடத்திலே அந்த மார்க்கம் ஒதுக்கப்பட்டதாக இந்த சட்டக்கோவை அல்லாஹு தஆலாவினால் கடைசி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருத்தி பரிபூர்ணப்படுத்தி கொடுக்கப்பட்டது. ஆகவே இந்த சட்டத்தை பின்பற்றக்கூடியவர்கள் தான் முஸ்லிம்கள். முஸ்லிம்கள் என்று சொன்னால் இந்த சட்டத்தை தான் அவர்கள் பின்பற்ற வேண்டும், சக்தி இருக்கக்கூடிய நிலையிலே. சக்தி இல்லாவிட்டால் அல்லாஹ் தஆலா சக்திக்கு மேற்பட்ட அடிப்படையிலே ஒரு மனித சமுதாயத்தையோ ஒரு தனிநபரையே அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பது கிடையாது. இப்படி இருக்கும் பொழுது இலங்கை முஸ்லிம்களுடைய வரலாற்றுக்கு தற்பொழுது வருவோம். இலங்கை முஸ்லிம்கள் ஆரம்ப காலத்திலே அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லித் தந்த பள்ளியுடைய தலைவர்கள் மௌலவிமார், அதே போன்று மார்க்க அறிஞர்கள் தலைவர்களாக யாரு கருதப்பட்டார்களோ அவர்கள் சொல்லக்கூடிய விடயத்தை மார்க்கமாக அவர்கள் ஏற்று நடந்தார்கள். இந்த தருணத்திலே சில வேளை கொள்கை ரீதியாகவும் சில சறுகல்கள் ஏற்பட்டன, இதே போன்று சட்ட ரீதியாகவும் சில சறுகல்கள் ஏற்பட்டன. மார்க்க அறிவுடைய எழுச்சி இல்லாத ஒரு காலம், சென்ற நூற்றாண்டு அதற்கு முந்தைய நூற்றாண்டு என்று நாங்கள் பார்த்தால் இந்த எழுச்சி இல்லாத காலம். குறிப்பாக இந்தியா, அதே போன்று தென்னிந்தியா, குறிப்பாக அங்கிருந்து வந்த இஸ்லாமிய கலைகளை படித்துக் கொண்டு வந்தவர்கள் மூலமாக இந்த இஸ்லாமிய சமுதாயம் வழிநடத்தப்பட்டது. அவர்களுக்கென்று இந்த இலங்கையிலே தனியாக அரசாங்கத்தால் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்ட அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சட்ட நகல் அவர்களிடத்திலே இருக்கவில்லை. இப்படி இருந்த காலம் 1800களில் வாழ்ந்த இஸ்லாமிய ஆளுமைகளால் உணரப்பட்டது. எங்களுடைய மக்களை ஒரு சட்டத்துக்கு கீழ் நாங்கள் கொண்டு வர வேண்டும், அல்லாஹ் தஆலா இறங்கிய ஷரீஅத் சட்டத்தை பின்பற்றக்கூடியவர்களாக, குறிப்பாக அவருடைய வாழ்க்கையிலே முக்கியமான தருணங்களிலே அவர்கள் திருமணம் செய்யும் பொழுது, அவர்கள் விவாகரத்து பெறும் பொழுது, அதே போன்று அவர்கள் மரணித்தால் அவர்களுடைய சொத்துக்களை பங்கீடு செய்யும் பொழுது, அல்லது அவர்கள் தர்மமாக சில சொத்துக்களை வக்ஃபாக அவர்கள் கொடுத்தால் அதை பேணி பாதுகாப்பதற்காக வேண்டி என்று ஒரு சட்டக்கோவைகள் தயார் பண்ணப்பட்டு அது பல மக்கள் வாழக்கூடிய, பல சமூகங்கள் வாழக்கூடிய, பல மதத்தவர்கள் வாழக்கூடிய இந்த சிறிய இலங்கை நாட்டிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்டமாக அது மாற்றப்பட்டு முஸ்லிம்களுக்கு பின்பற்றுவதிலே எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல், எந்த விதமான சஞ்சலப்புகளும் இல்லாமல் அவர்கள் பின்பற்றக்கூடிய அளவுக்கு ஆக்கப்பட வேண்டும் என்ற ஒரு முனைப்பு 1800களிலே எடுக்கப்பட்டது. இதிலே குறிப்பாக கண்டியிலே இருந்த அறிஞர் சித்திலப்பை அவர்கள், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ரஹ்மத் செய்ய வேண்டும், இவர்கள் முன்னின்று குறிப்பாக இந்த விவாகரத்து சட்டத்தை ஒழுங்காக ஒரு கோவைக்கு கொண்டு வந்து இஸ்லாம் எப்படி கூறுகின்றதோ அதை அப்படியே ஒரு நகலாக வடித்தெடுத்து அதை சபைக்கு, முஸ்லிம்களுடைய சபைகளுக்கு, முஸ்லிம்கள் வாழக்கூடிய இடங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற முயற்சி நடந்தது. இப்படி இந்த முயற்சி முதலாவதாக 1884 வருடம் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி கண்டியிலே நடந்த ஒரு கூட்டத்திலே அறிஞர் சித்திலப்பையுடைய தலைமையிலே இந்த முன்மொழியப்பட்டன. அதற்கு பின்னால் அது 1885 வருடம் இலங்கை நாட்டுடைய கெசட் ஒபிஷியல் வர்த்தமானியிலே இப்படி முஸ்லிம்களுக்கு என்று ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்ற விடயம் வெளிவந்தது. அதற்கு பின்னால் முஸ்லிம்கள் இந்த சட்டத்தை வைத்து யாருக்கெல்லாம் இந்த சட்டக்கோவை சென்றடைந்ததோ அதை வைத்து அவர்கள் முடியுமான அளவு அவர்கள் பின்பற்றி வந்தார்கள். அதனால் தான்
தற்காலத்திலே நாங்கள் ரெஜிஸ்டர் முஸ்லிம் ரெஜிஸ்ட்ரார் என்று நாங்கள் பதிவாளர்கள் இருப்பதை போன்று அந்த காலத்திலே 1800களிலே அதே போன்று 1950க்கு முன்னால் பள்ளி வாயில்களிலே ஒரு பெரிய ஏடு இருக்கும். தற்பொழுது இருக்கக்கூடியவர்கள் அந்த காலத்தை எத்தியவர்களாக இருக்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கின்றேன். பள்ளிவாயல் ஊரிலே இருக்கக்கூடிய பெரிய பள்ளிவாயலிலே ஒரு ஏடு இருக்கும். 1929க்கு முன் ரெஜிஸ்டர் ஆனவர்கள் சில வேளை இந்த ஏட்டிலே அவர்களுடைய பதிவை காணலாம். அந்த ஏட்டுக்கு சொல்வார்கள் கடுத்தம் என்று சொல்வார்கள். கடுத்தம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு லெஜர், ஒரு ஏடு ஊருடைய பள்ளி வாயிலே இருக்கு. அதில் தான் இந்த ஊருடைய இன்னார், இந்த ஊரிலே வசித்த இன்னாருடைய மகளை திருமணம் செய்திருக்கின்றார் என்ற அந்த அனைத்து தரவுகளும் அதிலே சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இந்த முஸ்லிம்களுடைய அந்த பதிவு பின்பற்றப்பட்டு வந்தது. இப்படி இருக்கும் பொழுது சுமார் 1951வது வருடம் உயர் நீதிமன்ற நீதியரசர் MD அக்பருடைய தலைமையிலே இந்த சட்ட நகல்கள் ஒரு சட்டமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்டமாக மாற்றப்பட வேண்டும், பாராளுமன்றத்திலே பதியப்பட வேண்டும் என்ற நோக்கிலே ஒரு குழு நியமிக்கப்பட்டு அவர்களுக்கு அந்த விடயம் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அவர்கள் அவசரமாக அந்த வேலையை முடித்து 1951வது வருடமே பாராளுமன்றத்திலே 13வது இலக்க சட்டமாக முஸ்லிம்களுடைய விவாகரத்து சட்டம் பதியப்பட்டது. எப்பொழுது 1951வது வருடம் 13ஆம் இலக்க சட்டமாக பாராளுமன்றத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு முஸ்லிம் தனியார் சட்டத்துக்கு கீழால் இது பதியப்பட்டது. இந்த பதிவுக்கு முன்னால் முஸ்லிம்களுக்கென்று தனியார் சட்டம் ஒன்று இருக்கின்றது. 1931வது வருடம் 1931வது வருடம் 10வது இலக்க பாராளுமன்ற அல்லது அந்த காலத்திலே இருந்த சட்டசபை இலக்க சட்டத்தினூடாக முஸ்லிம்களுடைய பாகப்பிரிவினை, சொத்து பங்கீடு இவ்வாறுதான் இருக்க வேண்டும் என்ற சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இலங்கையிலே. இரண்டாவது முஸ்லிம் தனியார் சட்டமாக 1951வது வருடம் முஸ்லிம்களுடைய விவாகரத்து சட்டம் பாராளுமன்றத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதற்கு பின்னால் முஸ்லிம் தனியார் சட்டத்துடைய 3வது அங்கமாக இருக்கக்கூடிய வக்ஃபு சட்டங்கள், தற்பொழுது பள்ளி வாயில்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வக்ஃபுடைய சொத்துக்கள் அல்லது ஒரு மனிதர் வக்ஃபு செய்த சொத்துக்கள், அதை எவ்வாறு பராமரிக்க வேண்டும், அதற்கென்று ஒரு சபை உருவாக்கப்பட வேண்டும் சம்பந்தமான சட்டங்கள் 1956வது வருடம் 51ஆம் இலக்க சட்டமாக பாராளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்த 3 முப்பெரும் பிரிவுகளின் மூலமாக முஸ்லிம்கள் தனியார் சட்டத்தை பின்பற்றிக் கொண்டு வருகின்றார்கள். இந்த சட்டம் முஸ்லிம் தனியார் சட்டத்திலே இந்த விவாகரத்து சம்பந்தமான இந்த சட்டங்கள் பதியப்பட்ட நாள் தொடக்கம் காலத்துக்கு காலம் இதில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கின்றனவா என்று மீளாய்வு செய்வதற்காக வேண்டியும், ஏதாவது சட்டங்கள் விடுபட்டிருக்கின்றனவா என்று மீளாய்வு செய்வதற்காக வேண்டியும், ஏதாவது காலத்துக்கு ஏற்ற அடிப்படையிலே திருத்தங்கள் செய்ய முடியுமா என்று மீளாய்வு செய்வதற்காக வேண்டியும் பல குழுக்கள் இலங்கையிலே நியமிக்கப்பட்டுள்ளன. அதிலே குறிப்பாக 3 பிரதான குழுக்கள் நியமிக்கப்பட்டன. 1951லிருந்து இதுவரைக்கும் 3 பிரதான குழுக்கள் நியமிக்கப்பட்டன. முதலாவது குழு 1973வது வருடம் கலாநிதி MZ ஃபாரூக்குடைய தலைமையிலே 10 உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழு 1973வது வருடம் இந்த சட்டக்கோவை மீளாய்வு செய்வதற்காக வேண்டி நியமிக்கப்பட்டது. அதே பெரும் இஸ்லாமிய ஆளுமைகள், இலங்கையுடைய முஸ்லிம் தலைவர்கள் அங்கம் வகித்திருந்தார்கள். சர் ராசிக் ஃபரீத், அதே போன்று கலாநிதி MCM கலீல், அதே போன்று ஜனாப் MAM ஹுசைன் போன்ற பெரும் இஸ்லாமிய தலைவர்கள் உள்ளடங்கலாக 10 பேர் கொண்ட அந்த குழு 73வது வருடம் நியமிக்கப்பட்டது. அந்த குழு சில சிபாரிசுகளை செய்தது. பெரிய சிபாரிசுகளை செய்யாமல் சில சிபாரிசுகளை செய்தது. குறிப்பாக அவர்களுடைய அனைத்து ஆலோசனைகளும் எவ்வாறு இருந்தன என்று சொன்னால், இதர ஆலோசனைகள் சில திருத்தங்கள் இருந்தாலும் குறிப்பாக இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகார ரீதியான திருத்தங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். அதாவது நாங்கள் ஒபிஷியல் விடயங்களை நாங்கள் செய்யும் பொழுது
அதிகாரம் சம்பந்தப்பட்ட நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விடயங்களிலே முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய நிர்வாக சிக்கல்கள் நீக்கப்பட வேண்டும். அதுதான் அதிகமாக திருத்தப்பட வேண்டியவைகளாக இருக்கின்றன என்ற முன்மொழியப்பட்டது. மார்க்க ரீதியான திருத்தங்கள் குறைவு என்ற விடயமும் அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதே வேளையிலே இலங்கையுடைய பொது சட்டத்துக்கு ஒப்பாக சில விடயங்களை திருத்திக் கொள்ளலாம் மார்க்கத்துக்கு முரணில்லாத வகையிலே என்ற விடயமும் அங்கே முன்மொழியப்பட்டது. உங்களுக்கு தெரியும், இதற்கு முன்னால் இலங்கையுடைய இந்த சட்டங்களுடைய சில சுருக்கத்தை நான் தற்பொழுது இடையிலே உங்களுக்கு சொல்லுகின்றேன். அதாவது இலங்கையிலே பொது சட்டம் என்றொன்று இருக்கின்றது. அடுத்தது முஸ்லிம்களுக்காக வேண்டி முஸ்லிம் தனியார் சட்டம் என்றொன்று இருக்கின்றது. அதேவேளை தமிழர்களுக்காக வேண்டி முஸ்லிம்களுக்கு தனியார் சட்டம் இருப்பதை போன்று தேச வளமை சட்டம் என்றொன்று தமிழர்களுக்கு இருக்கின்றது. அவர்களும் பொது சட்டத்தை விட்டுவிட்டு தேச வளமை சட்டத்தின்படி அவர்களுடைய வாழ்க்கையிலே விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம். அதே போன்று சிங்களவர்களுக்கும் குறிப்பாக கண்டி மாநகரத்திலே அதை சூழ உள்ளவர்களுக்கு கண்டிய சட்டம் என்ற சட்டம் அவர்களுக்கு பிரத்யேகமாக இருக்கின்றது. இப்படி இருக்கும் பொழுது இந்த மற்ற சட்டங்களிலே ஏற்படுத்தப்படாத சில திருத்தங்கள் இஸ்லாமிய சட்டத்திலே மாத்திரம் ஏற்படுத்துவதற்கு இஸ்லாமிய சமுதாயம் முனைந்தது என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய சட்டங்களை மீளாய்வு செய்வதற்காக வேண்டி அவர்கள் முனைந்திருக்கின்றார்கள் என்ற ஒரு நல்ல செய்தி இங்கே எங்களுக்கு கிடைக்கின்றது. இப்படி இருக்கும் பொழுது இந்த 73வது வருடம் நியமிக்கப்பட்ட இந்த எம்இசட் ஃபாரூக் கலாநிதி அவர்களுடைய தலைமையிலே நியமிக்கப்பட்ட இந்த குழு சில முன்மொழிவுகளை முன்மொழிந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட முன்மொழிவுகளாக சட்டத்திலே மாற்றத்துக்கு எடுக்கப்படவில்லை. அதற்கு பின்னால் 1990வது வருடம் 1990வது வருடம் கலாநிதி AMM ஷிஹாப்தீன் அவர்களுடைய தலைமையிலே 14 பேர் கொண்ட இன்னொரு குழு இந்த முஸ்லிம் விவாகரத்து சட்டத்தை மீளாய்வு செய்வதற்காக வேண்டி அங்கே நியமிக்கப்பட்டது. இதிலே தற்போது இருக்கக்கூடிய பெரும் பெரும் வழக்கறிஞர்கள், அதாவது குறிப்பாக வழக்கறிஞர் ஃபாயிஸ் முஸ்தபா, அதே போன்று வழக்கறிஞர் ஷிபிலா அசீஸ், அதே போன்று கலாநிதி சுக்ரி உட்பட இன்னொரு பெரும் இஸ்லாமிய ஆளுமைகள் அந்த குழுவிலும் அங்கம் வகித்தார்கள். இவர்களும் வந்து பல முன்மொழிவுகளை பல திருத்தங்களை செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் முன்வைத்தார்கள். அதிலும் அவர்கள் குறிப்பிட்ட முக்கியமான விடயங்கள் தற்பொழுது இருக்கக்கூடிய காது நீதிமன்றங்களிலே இருக்கக்கூடிய அசௌகரியங்கள், அதனுடைய தராதரத்தை உயர்த்த வேண்டும், அதிலே இருக்கக்கூடிய வசதிகளை அதிகரிக்க வேண்டும், காதிமார்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரங்களை கூட்ட வேண்டும், அல்லது அதிலே நெறிப்படுத்தல்களை செய்ய வேண்டும் என்ற விடயங்கள் தான் அதிகமாக இருந்தனவே தவிர மார்க்க சட்டங்களிலே கை வைக்க வேண்டும் என்ற ஒரு திருப்பம் அவர்களிடத்திலும் இருக்கவில்லை. இப்படி இந்த மீளாய்வு செய்வதற்கான இந்த குழுக்கள் காலத்துக்கு காலம் வந்து கடைசியாக இன்றிலிருந்து சுமார் 9 வருடங்களுக்கு முன்னால் 2009ஆம் வருடம் ஒரு குழு நியமிக்கப்படுகின்றது. மீளாய்வு செய்வதற்காக வேண்டி அன்றிருந்த நீதி அமைச்சர் கௌரவ மிலிந்த மொரகொட அவர்களுடைய சிபாரிசின் பேரில் 17 நபர்களை கொண்ட ஒரு குழு அங்கே நியமிக்கப்படுகின்றது. இந்த முஸ்லிம் விவாகரத்து சட்டத்தை மீளாய்வு செய்து ஒரு அறிக்கையை சமர்ப்பித்து திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கிலே அங்கே அந்த குழு நியமிக்கப்படுகின்றது. இந்த குழுவிலே 17 அங்கத்தவர்களிலே 2 உயர் நீதிமன்ற இலங்கையுடைய அரசாங்கத்தின் உயர் நீதிமன்ற நீதி அரசர்கள் 2, அதே போன்று மாவட்ட ரீதியான நீதி அரசர்கள் 2, அதே போன்று அந்த அமைச்சுடைய கௌரவ செயலாளர், அதே போன்று காதி நீதிமன்றங்களுடைய தலைவர், அதே போன்று 2 ஆண் வழக்கறிஞர்கள், அதே போன்று 3 இஸ்லாமிய உலமாக்கள் ஸ்காலர்ஸ் இஸ்லாமிய அறிஞர்கள் 3 பேர், அத்துடன் சேர்த்து 6 பெண்கள் அடங்கலாக, இந்த 6 பெண்களிலே 4 பெண்கள் வழக்கறிஞர்கள் அடங்கலாக அனைத்தும் 17 நபர்களை கொண்ட ஒரு குழு 2009ஆம் ஆண்டு நியமிக்கப்படுகின்றது. இந்த முஸ்லிம் விவாகரத்து சட்டத்தில் இருக்கக்கூடிய திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கில் இந்த குழு இதற்கு முன்னால் இருந்த 2 குழுக்களுடைய மீள்பரிசீலனை செய்யப்பட்ட கருத்துக்களை எடுத்து ஆராய்ந்து இன்னும் சில ஆய்வுகளை மேற்கொண்டு பல கூட்டங்களை நடத்தி இருக்கின்றது. அவர்கள் நடத்திய கூட்டங்கள்
2009 ஆண்டு தொடக்கம் 2016 ஆண்டு வரைக்கும் அவர்கள் 16 கூட்டங்களை தான் நடத்தி இருக்கின்றார்கள். இதனால் தான் இவ்வளவு காலம் இந்த 2009 நியமிக்கப்பட்ட இந்த குழு இன்று வரைக்கும் அந்த அவர்களுடைய அறிக்கையை ஒருமுகப்படுத்தி கொடுக்கவில்லை என்பதற்கு, ஏன் இவ்வளவு காலம் அவர்களுக்கு எடுத்தது என்பதற்கு, அவர்களுக்கு கூட்டங்களை போட்டுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. சில வேளை நாட்டுடைய யுத்த சூழல்கள் இருந்திருக்கலாம், அல்லது யுத்தத்துக்கு பின்னான சில இக்கட்டான சூழல்கள் நாட்டிலே இருந்திருக்கலாம் என்ற கோணத்திலே 2009 தொடக்கம் 16 வரைக்கும் 16 கூட்டங்களை மாத்திரம் அவர்கள் போட்டிருக்கின்றார்கள். அதிலும் 2012 ஆண்டிலிருந்து 2015 ஆண்டு வரைக்கும் அவர்கள் எந்த கூட்டத்தையும் அவர்கள் போட்டது கிடையாது. இப்படி இருக்க இந்த விடயத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். 2 குழுக்கள் போடப்பட்டு எந்த விதமான மாற்றீடுகளும் கொண்டு வரப்படவில்லை. இந்த குழுவும் அப்படி மாற்றீடுகள் கொண்டு வரப்படாத குழுவாக மாறக்கூடாது என்பதற்காக வேண்டி எப்படியாவது ஒரு திருத்த அறிக்கையை முன்வைக்க வேண்டும் என்ற உத்வேகம் அந்த குழுவிலே இருந்தது. இப்படி இருக்கும் பொழுது 2016 ஆண்டு தாண்டியதன் பின்னால் இந்த முயற்சி சூடு பிடிக்கின்றது. 2016க்கும் 17க்கும் இடைப்பட்ட ஒரு வருட காலத்துக்குள் மாத்திரம் சுமார் 13 கூட்டங்கள் இந்த குழு நடந்தேறியுள்ளது. எத்தனை? ஒரு வருட காலத்திலே மாத்திரம் அவசரமாக அறிக்கையை முன்வைக்க வேண்டும் என்ற நோக்கிலே 13 கூட்டங்கள் நடந்தேறியுள்ளது. இந்த 13 கூட்டங்களுக்கு மேலாக 6 இதர கூட்டங்கள் முஸ்லிம் தலைவர்களுடன், மார்க்க அறிஞர்களுடன், முஸ்லிம் கலாசாலைகளிலே என்றெல்லாம் பல மார்க்க கூட்டங்கள், ஃபத்வா குழுவான கூட்டம் என்று விடயங்களை படிப்பதற்காக வேண்டியும் தெளிவு பெறுவதற்காக வேண்டியும் நடந்தேறியுள்ளது. இப்படி இருக்கும் பொழுது இந்த குழுவிலே 17 பேர் கொண்ட இந்த குழுவிலே அங்கத்தவர்களுக்கு மத்தியிலே இஸ்லாமிய ஷரியத்தை பேணி பாதுகாத்தவர்களாகத்தான் நாங்கள் மாற்றீடுகளை முன்வைக்க வேண்டும் என்ற கருத்துடைய இஸ்லாமிய உலமாக்கள் சார்ந்த ஒரு கூட்டமும், இல்லை காலத்துக்கு ஏற்ற அடிப்படையிலே மார்க்க சட்டத்திலே நாங்கள் சில சாதாரண கவுளுகள், சாதாரண கூற்றுக்கள், அரிதான இஸ்லாமிய உலமாக்களுடைய கூற்றுக்களை மையமாக வைத்து இஸ்லாமிய முஸ்லிம்களுக்கு, இலங்கை முஸ்லிம்களுக்கு தேவையான சட்டத்திலே மாற்றங்களை கொண்டு வர வேண்டும், அது ஷரியத்துடைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட ராஜிஹான கூற்றுக்கு மாற்றமாக இருந்தாலும் சரியே என்று சொல்ல வாதத்தை முன்வைத்த ஒரு கூட்டமுமாக அவர்களுடைய சிந்தனா போங்கு 2 பக்கமாக பயணிக்க ஆரம்பித்தது. சென்ற வருடம் 2017 வருடம் இப்படி 2 பக்கமாக பயணிக்க ஆரம்பித்தது. இதிலே முக்கியமான விடயம் என்னவென்றால், எந்த குழுவிலே ஆண்கள் அதிகமாகவும், குறிப்பாக உலமாக்கள் 3 இந்த குழுவிலே இருக்கக்கூடிய 3 இஸ்லாமிய அறிஞர்கள் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களும், அதே போன்று பெரும் பெரும் வழக்கறிஞர்களும் இருந்த இந்த குழு மார்க்க சட்டத்திலே நாங்கள் கை வைக்க கூடாது, எந்த ஒரு சட்டத்தை நாங்கள் திருத்தினாலும் அது அல்லாஹ் தஆலா இறக்கிய, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சட்டமாக்கிய அந்த சட்டத்திலே ஓட்டை போடுவதாக இருக்கக்கூடாது என்பதிலே தெளிவாக இருந்தார்கள். ஆனால் மற்ற குழு முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இந்த விவாகரத்து இந்த சமாச்சாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே அது நேரடியாக சட்டத்துக்கு முரணாக இருந்தாலும் சரியே மாற்றம் கொண்டு வரப்படத்தான் வேண்டும் என்ற வாதத்தை முன்வைத்தார்கள். இப்படி பயணிக்கும் பொழுது உலமாக்கள் எவ்வளவுதான் அந்த அங்கத்தவர்களுக்கு எடுத்து கூறியும் அவர்களுக்கு அது எடுபடவில்லை. 2வது குழுவிலே பெண்ணிலைவாதிகளுடைய ஒரு ஆதிக்கம் இருக்கின்றது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் அதிலே இருக்கக்கூடிய குழுவிலே 9 பேரிலே 8 பேர் தான் ஒபிஷியலானவர்கள். அந்த 8 பேரிலே 6 நபர்கள் பெண்கள். அந்த குழுவுடைய 6 நபர்கள் பெண்கள். மற்ற குழுவிலே அனைவரும் ஆண்கள் உலமாக்கள், ஒரே ஒரு பெண்மணி. இப்படி இருக்க அந்த உலமாக்கள் பெண்களுடைய உரிமைகளை அவர்கள் மழுங்கடிக்கவும் இல்லை, இஸ்லாத்தையும் பாதுகாத்து இந்த சட்டத்தை மாற்றுவோம் என்று கூறினார்கள். அவர்கள் இல்லை, பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்க வேண்டும், அது இஸ்லாமிய சட்டத்துக்கு புறம்பாக இருந்தாலும் சரியே என்பது அவர்களுக்கு கவலையாக இருக்கவில்லை. இப்படி இருக்கும் பொழுது அந்த குழு 17 பேரும் சேர்ந்து நீதி அமைச்சுக்கு ஒரு அறிக்கையை வழங்க வேண்டிய சந்தர்ப்பத்திலே 2வது குழு, பெண்களை அதிகமாக கொண்ட குழு, நீதி அமைச்சுக்கு அவர்களுடைய அறிக்கையை தன்னிச்சையாக ஒப்படைத்து விட்டார்கள்.
அதற்கு பின்னால் இந்த உலமாக்கள் சேர்ந்த இந்த வழக்கறிஞர்கள் ஆண்களை அதிகமாக கொண்டு குழு அவர்களுடைய ஷரியத்துக்கு முரணில்லாத அறிக்கையை நீதி அமைச்சுக்கு இரண்டாவது அறிக்கையாக முன்வைக்க வேண்டிய ஒரு தர்ம சங்கடத்திற்கு உள்ளானார்கள். 17 பேரும் சேர்ந்து ஒரு அறிக்கையை கொடுக்க வேண்டிய சமயத்திலே 2 அறிக்கைகள் இலங்கை அரசாங்கத்துடைய நீதி அமைச்சுக்கு சென்றடைந்திருக்கின்றன. இதனால் தான் தற்காலத்திலே இந்த 2 அறிக்கைகள் போனதன் காரணத்தினால் தான் இந்த விடயம் பேச்சு பொருளாக மாறி எங்களுடைய இந்த இஜ்திமாவிலும் இது இன்று பேச்சு பொருளாக வந்திருக்கின்றது. இந்த 2 குழுக்களுக்கு மத்தியிலே நாங்கள் எந்த குழுவுடைய ரிப்போர்ட்டை அறிக்கையை நாங்கள் அழுத்தமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், எதற்கு எங்களுடைய வாய்ஸை நாங்கள் கொடுக்க வேண்டும், எதற்கு நாங்கள் உதவியாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் முடிவெடுத்துக் கொள்வதற்காக வேண்டிதான் இந்த தலைப்பு இங்கே இடப்பட்டிருக்கின்றது. இந்த